அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் மனிதர்களுக்கு நேரான வழியை காட்டுவதற்காக குர்ஆனை அருளினார். அந்த குர்ஆனை அல்லாஹ் தனது தூதரான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். குர்ஆனில் மனிதர்கள் எப்படி நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பல கட்டளைகள் கூறப்பட்டுள்ளன. அதில் மிகவும் முக்கியமான கட்டளைகளில் ஒன்று ஜகாத் ஆகும். குர்ஆன் என்ன சொல்கிறது? அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக கட்டளையிடுகிறார். குர்ஆன் சூராக்கள் வகரா ஹரபி வழக்கிமு சலாத்த வாத்து ஜகாத்த வாழ்கொ மெஆ ராக்கியின. தமிழ் பொருள்: நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை வழங்குங்கள், ருகு செய்பவர்களுடன் ருகு செய்யுங்கள். இதனால் புரிகிறது, தொழுகை முக்கியம், ஜகாத் கொடுப்பதும் கட்டாயம். அதனால் ஜகாத் என்பது ஒரு நல்ல செயல் மட்டும் அல்ல, அல்லாஹ் கட்டளையிட்ட கடமை. ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு எச்சரிக்கை. அல்லாஹ் குர்ஆனில் கடுமையாக எச்சரிக்கிறார். குர்ஆன் சூரா அத்-தௌஃபா. பொருள்: தங்கமும் வெள்ளியும் குவித்து வைத்து அதை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாமல் இருப்பவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அறிவி. மறுமை நாளில் அந்த தங்கமும் வெள்ளியும் நரகத்தின் நெருப்பில் சூடாக்கப்பட்டு அவர்களின் நெற்றி பக்கங்கள் முதுகு எரிக்கப்படும். அப்போது சொல்லப்படும், இதுதான் நீங்கள் உங்களுக்காக குவித்தது, இப்போது அதை அனுபவியுங்கள். இதன் அர்த்தம், பணம் இருந்தும் ஜகாத் கொடுக்காமல் குவித்து வைத்தால் அது பெரிய பாவம். ஹதீஸ் என்ன சொல்கிறது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் 5 தூண்களில் அமைந்தது. அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் இல்லை என்றும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் தூதர் என்றும் சாட்சி கூறுவது, தொழுகை நடத்துவது, ஜகாத் கொடுப்பது, ரமலான் நோன்பு நோற்பது, ஹஜ் செய்வது. சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். இதனால் ஜகாத் இஸ்லாமின் முக்கிய தூண்களில் ஒன்று. ரமலானில் தானத்தின் முக்கியத்துவம் ஹதீஸில் வருகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் மிகவும் அதிகமாக தர்மம் செய்தார்கள். ரமலானில் அவர்கள் காற்றை போல அதிகமாக தானம் செய்தார்கள். சஹீஹ் புகாரி. சுருக்கமாக, குர்ஆன் தொழுகையும் ஜகாத்தும் கட்டளையிடுகிறது. குர்ஆன் ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது. ஹதீஸ் ஜகாத் இஸ்லாமின் 5 தூண்களில் ஒன்று. நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் அதிகமாக தானம் செய்தார்கள். அதனால் தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத் கொடுத்து ஏழை மக்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும். அல்லாஹ் நம்மை எல்லாரையும் ஜகாத் கொடுத்து நல்ல வழியில் நடக்கும் மக்களாக ஆக்குவானாக. ஆமீன். தகவல் வழங்கியவர் SAK முசப்பிஹு.